கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி, என் விண்ணப்பத்தை கேட்டு அருளி மிகப்பெரிய விசாலத்தில் வைத்தார் என்கிற இந்த வசனம் நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்களாக செயல்படுத்தி கொள்கிறவர்களாய் நாம் மாறணும். அதான் நல்ல ஒரு விசுவாச வாழ்க்கை. தேவன் தருகிற வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவராலே எழுதப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தைகள் மிகவும் செம்மையானது. கர்த்தருடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைகள் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வரும், நம்மை சீர்திருத்தும், பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்தும், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, ஆளுகை செய்வதற்கே நம்மை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தருடைய வார்த்தைகள். எப்படிப்பட்டதான நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதி, மரணப்படுக்க, அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுகிற பொழுது அதை அவர் கேட்டு அருளி அந்த ஜெபத்தை ஹானர் பண்ணுவார். அந்த ஜெபத்தை ஹானர் பண்ணுற தேவன், ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவர். அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், உங்களுடைய விண்ணப்பத்தை நிறைவேற்றுவார், காரியங்களை செய்து முடிக்கிற தேவன். கோடிக்கணக்கான தூதர்கள் அவரிடத்தில் இருக்கிறார்கள். அந்த தூதர்களை கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை தருகிற தேவன். இது எப்படியாய் நடக்கும்னு சொல்லி நம்ம அவிசுவாசமாக இருக்க வேணாம், போராட்டங்களை நினைக்க வேணாம். சாத்தான் எந்த வழியிலையும் போராட்டத்தை கொண்டு வரலாம். ஆனால் அந்த சாத்தானையும் சரி, அந்த சாத்தானுக்கு ஆதரவாக இருக்கிற மனுஷங்களையும் சரி, கர்த்தர் முறியடிக்கிற நாள் இந்த நாள். விசுவாசத்தில் வாங்க. இந்த நெருக்கடியை கொண்டு வர மனுஷங்களை கர்த்தர் உங்களிலேருந்து அப்புறப்படுத்திடுவார். இந்த நெருக்கடிகளை கொண்டு வந்து, போராட்டங்களை கொண்டு வந்து, மனுஷனுடைய சிந்தையை செதறடிக்கிற, அவனுக்கு நன்மையே இல்லாமல் பண்ணுகிற, அவனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை அற்றுப்போகும்படியான சூழ்நிலையில் கொண்டு வருகிற மனுஷர்களை கர்த்தர் அப்புறப்படுத்துகிற நாள் இந்த நாட்கள். ஆகவே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நமக்கு அவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவன். நெருக்கத்தில் கூப்பிடுகிற பொழுது, விசுவாசத்தோடு அவரை கூப்பிடுகிற பொழுது, அவர் அந்த விண்ணப்பத்தை கனம் பண்ணி கேட்டு அருளி, கேட்டால் மட்டும் இல்லை, அருள் செய்கிறார். விசாலமான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமான ஒரு வாழ்க்கையிலே, நன்மைகளிலே நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு சித்தம். அவருடைய கரங்களுக்குள் நாம் அடங்கி இந்த நாட்களில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். விசுவாசத்தோடு இந்த வசனத்தை விசுவாசித்து, கர்த்தருடைய வார்த்தையை தரிசித்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.